அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. இன்னைக்கு அப்டேட் கவர்மெண்ட் ஜாப், அதாவது RBI உடைய ரெக்ரூட்மெண்ட் 2021 உடைய டீட்டெயில்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ இதோட கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன், லான்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ் நம்பர் 444ல இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் ரயில்வேஸ், அதாவது IRCTC அப்படின்னு சொன்னாவே ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, ஃப்ளைட் புக்கிங் சர்வீஸ் தான் இவ்வளோ நாள் இருந்தது. இப்போ அடிஷ்னலாக இன்னொரு சர்வீஸும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆன்லைனில் இனிமேல் பஸ் டிக்கெட்ஸும் நீங்கள் புக் பண்ணலாம். இந்த சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 29லேருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தற்சமயம் இது வெப்சைட் ஃபார்மேட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மொபைல் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் IRCTC வழியாக வந்து ஆன்லைன் பஸ் டிக்கெட்ஸும் புக் பண்ணலாம், வெப்சைட் லிங்க் வழியாக. ஸோ இந்த சைட்டில் நார்மலாக எப்போவும் நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி டிபார்ச்சர், அதுக்கப்புறம் அரைவல் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் புக்கிங் பண்ணலாம். ஒரு டிரான்சாக்ஷனில் 6 சீட் வரைக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணலாம். வாட்ஸ்அப் உடைய புது டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி டீட்டெயில்ஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. மற்ற மெசேஜிங் ஆப் உடைய பாப்புலாரிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கு, எஸ்பெஷலி டெலகிராம் அண்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக சென்சார் டவர் வந்து மோஸ்ட் டவுன்லோடட் ஆப் உடைய ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோரில் மோஸ்ட் டவுன்லோடட் ஆப்பில் வந்து டெலகிராம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th பிளேஸில் இருந்திருக்கு. 2021 ஜனவரியில் இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு. அதே ஆப் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4வது இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, குளோபலாக டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் அதுலேயும் டெலகிராம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. நான் கேமிங் ஆப்பில் செகண்ட் பிளேஸில் எப்போ மாதிரி டிக்டாக் இருக்குது. ஸோ டெலகிராம் உடைய டவுன்லோட் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 மில்லியன் பேர் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கதா தெரியுது. இதில் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓவரால் டவுன்லோடில் 24% வந்து இந்தியாவிலேருந்து பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் இந்தோனேஷியா இருக்குது. கூகுளுடைய Android 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் தான் ஆகல. அதுக்குள்ளே Android 12க்கான பேட்டா வெர்ஷன் ரோல் அவுட் வந்து நிறைய பேருக்கு வந்ததாக தெரிய வந்திருக்கு. ஸோ பேட்டா வெர்ஷன் ரோல் அவுட் அப்படின்னு சொல்லும்போது கூடிய விரைவில் Android 12ம் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Android 12 அப்படின்னு சொல்லும்போது Android 11 உடைய அப்கிரேடட் வெர்ஷன். இதில் ஹைலைட்டட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கெஷர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டேப் ஃபீச்சர்ஸ் இதில் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதாவது சிங்கிள் டேப் அப்படிங்கும்போது ஒரு ஆக்டிவிட்டியும், ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆக்டிவிட்டியும் அப்படிங்கிற மாதிரி டேப் ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட Android 12 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, Android 12 அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எப்போ மாதிரி பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இது ரோல் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு. ஃபைனலாக இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 4G நெட்ஒர்க் சர்வீசஸ் வந்து ரெஸ்டோர் பண்ண போகிறதா ஒரு ட்வீட் மூலயமா இந்தியன் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4G சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 இதுக்கு கீழே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து August 5th 2019 வந்து இதை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 2021 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அகெயின் ரெஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து அங்கே 4G சர்வீசஸே கிடையாது. இதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இனிமேல் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் உங்களுக்கு 4G சர்வீசஸ் இருக்கும். அகெயின் நீங்கள் போஸ்ட்பெய்ட் யூஸராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்வீஸ் ரெஸ்டோர் ஆகும். நீங்கள் ப்ரீபெய்ட் அதுக்கப்புறம் புது சிம் கார்டு வாங்க போகிறீங்கன்னா ஒரு பெரிய நார்ம்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 4G சர்வீசஸ் வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது RBI 2021 உடைய ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஒரு கவர்மெண்ட் ஜாப். இவங்க கிரேட் B ஆஃபீஸர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் இப்போ பண்ண போகிறாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்கான ஃபார்ம் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் கேட்டகரி, அதாவது நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். செகண்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து மேஜராக வச்சுருக்கிறவங்க அப்ளை பண்ணணும். தேர்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் மேஜராக இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஜுவேட்டாக இருந்தால் போதும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th February 2021. ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் இருக்குது. எக்ஸாம்ஸில் த்ரூ பண்ணதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண முடியும். எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6th of March 2021 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். Xiaomi உடைய Mi 11 February 8th, அதாவது இன்னைக்கு குளோபலாக லான்ச் ஆகுது. குளோபல் லான்ச் அப்படின்னு சொல்லும்போது யூரோப்பில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. பட் குளோபல் லான்ச், அதாவது யூரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா விட ரொம்பவே விலை அதிகமாக இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சிமிலர் தான். எப்படி சைனா
எதனால் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான். பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் அப்ராக்சிமேட்டாக 70,000க்கும் 8GB 256GB வேரியண்ட் வந்து 78,000 கிட்டையும் உங்கள் லான்ச் பண்ணுறதா தெரியுது. அதே சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டே 45,000லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஹையர் வேரியண்ட் வந்து 53,000 வரைக்கும் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ சைனீஸ் அண்ட் யூரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை இந்தியாலையும் Mi 11 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில். ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்கில் கொண்டு வராங்கன்னு. ஏசஸும் ஆப்பிள் மாதிரி அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் ஒரு மினி வெர்ஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இது ஏசஸ் ஜென்ஃபோன் மினி. ஸோ அவங்களுடைய ஜென்ஃபோன் சீரீஸில் இனிமேல் மினி வெர்ஷனும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பொதுவாக ஜென்ஃபோன் சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போதே டிஸ்பிளே சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த மினி வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 to 6 இன்ச்சஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை இது ஸ்னாப்ட்ராகன் 870 இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிப்செட்டும் ரிவீலாக இருக்குது. ஸோ இனிமேல் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் யாருக்கெல்லாம் காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்குமோ ஏசஸ் உடைய மினி கூடிய விரைவில் வரப்போகுது. மறுபடியும் ரியல்மி உடைய ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து Geekbenchல லிஸ்டிங்காக இருக்குது. RMX3095 மாடல் நம்பரோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய Geekbench ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 536, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1702. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது மீடியாடெக் ஹீலியோ G95ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கிளியராக தெரியுது. ஸோ மீடியாடெக் ஹீலியோ G95 அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி ரியல்மியுடைய 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று Realme 7, இன்னொன்று ரியல்மியுடைய Narzo 20 Pro. ஸோ இங்கே லிஸ்டிங்காக இருக்க ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரியல்மியுடைய 8 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ரியல்மியுடைய Narzo சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. Nokia 5.4 உடைய இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இதுக்கான லான்ச் டீசரை ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 662ல கொண்டு வர போகிறாங்க. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் அவுட்லுக். கேமரா ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலோட ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 4000 mAh பேட்டரி, 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நோக்கியா உடைய 5.4 இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5 இந்தியாவில் February 11 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இதுக்கான அஃபிஷியல் டீசரும் ரிவீல் பண்ணிட்டாங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5 அப்படின்னு சொல்லும்போது ஸ்மார்ட் சீரிஸ் எல்லாமே வந்து பட்ஜெட் கேட்டகரி தான். இதுவும் பட்ஜெட் கேட்டகரியை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 8,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லை இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்லோ மோஷன் ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும், எடிட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சில ஃபீச்சர்ஸோட இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 5 இந்தியாவில் Feb 11 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. OnePlus உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் OnePlus 9 சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் OnePlus 9, 9 Pro, 9e 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். இப்போ OnePlus 9 Pro உடைய ரெண்டர் இமேஜஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் லைவ் இமேஜஸே ரிவீல் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் கிளாசி பேக்கோட இருக்குது. அது மட்டும் இல்லை சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேசல் பிளாட், அதாவது ஒரு பாப்புலரான ஸ்வீடிஷ் கேமரா கம்பெனியுடைய பேர் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்வீடிஷ் கம்பெனியோட இவங்க கொலாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாக்ஷிப் கேமராஸோட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கிளியராக இருக்குது இந்த இமேஜஸ் பார்க்கும்போது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், இது கர்வ்டு டிஸ்பிளே, QHD டிஸ்பிளே கொடுப்பாங்க. அதோட 3.3x ஜூமோட OnePlus 9 Pro ஒரு கம்ப்ளீட் ஃப்ளாக்ஷிப் பேக்கேஜாக வந்து லான்ச் ஆகுது. சாம்சங் உடைய F சீரீஸில் அடுத்ததாக இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. சாம்சங் கேலக்ஸி F62 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்ரெசிவ் ப்ரைசிங் ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இதோட அஃபிஷியல் டீசர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Feb 15க்குள்ளே இந்தியாவில் சாம்சங் உடைய F சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி F62 அஃபிஷியலாக லான்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி F62 இந்தியாவில் கமிங்ஸும். அடுத்ததான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மியுடைய Note 10 சீரீஸ் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபல் லான்ச்சுக்கு வந்து உங்களுக்கு FCCயில் சர்டிஃபை ஆயிருக்கு. இந்தியா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ் சர்டிஃபிகேஷன்லையும் சர்டிஃபை ஆகிடுச்சு. அதே சிங்கப்பூர் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IMDA இங்கேயும் சர்டிஃபை ஆயிருக்கு. ஸோ 3 இடங்கள்லையும் இது சர்டிஃபை ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே குவிக்காக இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது ரெட்மியுடைய Note 10 சீரீஸ் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February end இல்லைனா March 1st வீக்குள்ளே இந்தியாவில் நம்ம
நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை இங்கே லிஸ்டிங் ஆனதில் தெரிய வந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 732G இந்த சிப்செட்டோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஐபிஎஸ் எல்சிடி பேனல், 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரெட்மி நோட் 10 சீரிஸ் பிப்ரவரி எண்ட் இல்லைனா வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். மோட்டோரோலா அவங்களுடைய ஜி சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ G40, G30, G10 இது 3த்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் மோட்டோ G40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இதுவும் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம். பட் பட்ஜெட் கேட்டகரியில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னு சொல்லும்போது ஸ்னாப்டிராகன் 400 சீரீஸில் ஒரு சிப்செட் மேபி ஸ்னாப்டிராகன் 480 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த சிப்செட்டோட மோட்டோ G40 நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி பேனல், 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது. ஸோ மோட்டோரோலா தரப்பில் இந்த மோட்டோ G40 கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துருவோம். டெலகிராமை அதிகமாக டவுன்லோட் பண்ண கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் பிளேஸில் எந்த கண்ட்ரி மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கூகுள் ஃபிட் ஆப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மீசான். கங்க்ராச்சுலேஷன் மீசான். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.